ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி நம்ம குட் பேட் அக்லோட டீசர் வந்து நாளைக்கு 7:03 பிஎம்க்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து. ஏன்னா இந்த போஸ்டரை பார்க்க உடனே பயங்கர ஒரு சரவடி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மாமே ஒரு நிமிஷம் 34 செகண்ட் போட்டிருக்காங்க. டீசர் போஸ்டரை வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நம்ம அஜித் சார் வந்து ஒரு டான் கெட்டப்பில் வந்து உட்காந்துருக்காரு. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து குட் பேட் அக்லியோட ஒரு டே தான். ஏன்னா எல்லா ரெக்கார்டையும் முறியடிக்க போகுது குட் பேட் அக்லியோட டீசர் வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்துக்கு வந்து வியூஸே போகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி வந்து ட்ரெயிலரும் டீசர் வந்து அவ்வளோ வியூஸ் போகலன்னு சொல்லி ஒரு இதை இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க நாளைக்கு சம்பவம் பண்ண போகிறாங்க. ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு குட் பேட் அக்லியோட டீசர் வந்து முழுக்க முழுக்க எல்லா ரெக்கார்டையும் முறியடிக்க போகுது. குட் பேட் அக்லியோட டீசர் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பயங்கர ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு. ஏன்னா டீசரும் அந்தளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியாக இருக்கட்டும், அதெல்லாம் டீசர் ட்ரெய்லர் பங்கம் பண்ணி வச்சுருந்தாரு. ஏன்னா அவரை நம்பலாம். அதே மாதிரி தான் முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் பாய் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு. விஷாலுக்கே அப்படி பண்ணியிருந்தாருன்னா நம்ம அஜித் சாருக்கு எப்படி பண்ணியிருப்பார், முழுக்க முழுக்க சம்பவம் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் ஜிவி பிரகாஷ் அவர்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் பூந்து விளாண்டுருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. சும்மாவே அவர் விளாடுவார். அவர் இப்போ சரியான மியூசிக் டைரக்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.